இந்த வீடியோவில் முக்கியமான இந்திய தேசியத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல் கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் 1800 இந்த 19ஆம் நூற்றாண்டில் இருந்தது. அதற்கு முன்னாடியும் இருந்தது. 1420லேயே இத்தாலிய நாட்டு பயணி ஒருத்தர் இதை பற்றி அவருடைய பயண குறிப்புகளில் குறித்து வச்சுருப்பார். அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் சம்பந்தமான இந்த தகவல்களுக்கு அது ஒரு முக்கியத்துவமானது. அந்த நிக்கோலா கோண்டி அப்படிங்கிறவர் தன்னுடைய பயண குறிப்புகளை இதை பற்றி குறிச்சிருப்பார். நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிறவர். சரி, இந்த உடன்கட்டை ஏறும் அப்படிங்கிற சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கம் 1829 ஒழிக்கப்படுது. டேட்டு December 4. இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தது. சட்டம் கொண்டு வந்தால் ஒழிச்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. சட்டம் அப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது தடை செய்யப்படுது. அதாவது உடன்கட்டை ஏறும் அப்படிங்கிற பழக்கம், கணவனோடு இறந்த அந்த கணவனோட உடலோடு மனைவியும் பார்த்திங்கன்னா அந்த சிதையில் கொண்டு போய் தள்ளுறது, இல்லை அவங்களே விருப்பப்பட்டு போகிறது, இல்லை அவங்களோட சேர்த்து புதைக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாமே அதோடு தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. பாட்டு 17. சரியா? சட்டம் 17 ஒரு முக்கியமானது. இதில் ராஜாராம் மோகன் ராய் ஒரு முக்கியமானவர். ராஜாராம் மோகன் ராய் அவருடைய சகோதரர் இறக்கும்போது, இந்த முக்கியமான விஷயம், அவருடைய சகோதரர் இருக்கும்போது அவருடைய மனைவியும் எரிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னா 1811 அவருடைய சகோதரர் ஜெகன் மோகன் ராய். அவருடைய சகோதரர் யார்? ஜெகன் மோகன் ராய் 1811 இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அவருடைய ஃபேமிலியிலையும். ஸோ இதை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுப்பார். அதுக்காக பின்னாடி முயற்சி பண்ணி 1829 இந்த உடன்கட்டை ஏறும் சட்டம் ஒழிக்கப்படுவதில் வில்லியம் பெண்டிங் பிரபு வைஸ்ராய் அவர் தான் முக்கியமான காரணம். ஸோ அவருக்கு ராஜாராம் மோகன் ராயும் உதவி பண்ணியிருப்பார் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான கண்டென்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தினுடைய பெயர் என்ன? சமாஜம், இவர் எந்த சமாஜம் அப்படின்னா ஆரிய சமாஜத்தை நிறுவுறார். ஆரிய சமாஜம் எங்கே நிறுவுறாங்க அப்படின்னா பஞ்சாபில் 1875 இந்த டைம் பீரியடில் தான் பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை நிறுவுறாங்க. ஸோ இவருடைய முக்கியமான நூல் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நூல் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்பி போ, வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது முக்கியமான முழக்கம். அப்புறம் சுத்தி மூமெண்ட், சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்துக்களாக இருந்தவங்க இஸ்லாமியர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மதமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்கள திரும்பி இந்துக்களாகவே மாற்றுவதற்கான ஒரு இதுதான் சுத்தி இயக்கம். முக்கியமானது, இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததில் இருக்கக்கூடிய பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் நிறுவுறாரு. பிரம்ம சமாஜம். பிரார்த்தனா சமாஜம் அப்படிங்கிறது 1867 ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் நிறுவுறாரு. ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு சமாஜம். ஓகேங்களா? அது கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவர் 1866 பிரிஞ்சு தனியாக இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சாதாரண சமாஜ் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கும். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, யாருடைய பணியும் இயக்கமும்? இந்த கொஷின் பாருங்கள், செகண்ட் கொஷின். ஸோ முதல் கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கண்டென்ட் இதுதான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றுமே அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனோட பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இது ரெகுலரான இந்த மாதிரியான வீடியோஸ் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண திருத்தச் சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர்.
நவீன வங்காள உரைநடையினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன வங்காள உரைநடை உடைய முன்னோடி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது குழந்தை திருமணத்தில் முக்கியமானது அந்த திருமண வயதுக்கான குழந்தை திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது 1860 அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குழந்தை திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது அப்பொழுது தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இந்த சட்டத்தின் மூலமாக குழந்தைகளுக்கான திருமண வயது அப்படிங்கிறது 10 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 10 வயது பெண்களுக்கான திருமண வயது. ஸோ அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1891 12 வயதாகவும் பெண்களுக்கான திருமண வயது 1925 13 வயதாகவும் இருக்கும். இந்த சாரதா சட்டம் அப்படிங்கிறது வரும்போது பெண்களுக்கான திருமண வயது 14ஆகவும் இருந்திருக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதை பற்றின கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1930 இந்த டைம் பீரியடில் நம்ம பெண்களுக்கான திருமண வயது அப்படிங்கிறது 14ஆகவும் ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18 அப்படின்னு சொல்லிட்டும் நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க. ஆண்களுக்கு இது வந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு 18 அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருப்பாங்க. நம்முடைய இந்து திருமண சட்டம் 1955 ஆண்களுக்கான திருமண வயது 21ஆகவும் பெண்களுக்கான திருமண வயது 18ஆகவும் இருந்திருக்கும். அதே போல் 2021 ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெண்களுடைய திருமண வயதை 21ஆக அதிகரிப்பதற்காக. சரியா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராஸ்கோப்தார் யாருடைய முழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது பார்சி மூமெண்ட்டுடைய முழக்கம். ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது பார்சியினுடைய முழக்கம். இதில் வந்து இந்த பார்சிகள் ராஸ்கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பின்னு அர்த்தம். ஆயிரத்தி 851 பர்துஞ்சி நவ்ரோஜி இந்த பார்சிகளினுடைய சீர்திருத்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்சிகளினுடைய சீர்திருத்த இயக்கம் இது ரக்னுமாய் மத்தியஸ்தான் சபா. பார்சிகளினுடைய சீர்திருத்த இயக்கம். சரிங்களா? பார்சி மூமெண்ட் 1851 பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முழக்கம் தான் இந்த ராஸ்கோப்தார், உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தாரக மந்திரம். ஓகே, அடுத்து நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியது யார்? நாம்தாரி இயக்கத்தை நிரங்தாரி, நாம்தாரி இது வந்து சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் 2 இருக்கும். சரிங்களா? நாம்தாரி இது வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாம் ராம் ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். நாம் ராம் பேர்லேயே வருதா, அதை ரா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ராம் சிங், பாபா ராம் சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ஓகே, சீக்கியர்களுடைய இந்த இயக்கம். சீக்கியர்களுடைய அடையாளங்களாக சொல்லணும் அப்படின்னா கிர்பான். ஓகே, அதாவது வாளை தவிர மற்ற அடையாளங்களை அவங்க அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாளுக்கு பதிலாக என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா லத்தி வச்சுருப்பாங்க. வாளுக்கு பதிலாக அவர்கள் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா லத்தி அப்படிங்கிறத வைத்துக்கொள்ளும்படி ராம்சிங் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆணும் பெண்ணும் சமமானவங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறது, வரதட்சணை முறை, குழந்தை திருமணத்தை தடை செய்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட். சரிங்களா? இதுபோல் இன்னும் நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.